அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங். இது வந்து ஓப்பன் கிச்சன்னால இந்த ஒரு 2.5 feet மட்டும் நம்ம பிரிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து நம்ம பர்கோலால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சேம் அதே டீக் வித் ஒயிட் கலரில் பாருங்கள். அங்கங்கே ஒயிட் கலர் மட்டும் பார்டர் கொடுத்து அந்த புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. என்ன மிஸ்ஸிங்னா அந்த லைட்டு. சில பேர் லைட் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. இங்கே லைட் அந்த ஸ்பாட் லைட்டை ப்ரொஃபைல் லைட்ஸாக கொடுக்கும்போதுனா இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து லைட் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த லைட் நிறையா விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக நம்ம ஈவினிங் டைம் நைட் டைம் லைட்ஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே பர்கோலா அந்த உட்டன் டீக்குனாவே ஹைலைட் தான். வால் ஃபுல்லாக ஒயிட் கலர் இருக்கனால நம்ம பாருங்கள் சென்டர் ஃபுல்லாகவே ஒரு பர்கோலா டிசைனில் டீ கலர் கொடுத்துட்டு அப்படியே ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். உள்ள கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் அப்படியே வால் பேனலிங். ஆல்மோஸ்ட் 11 feet இருக்குது கிச்சனு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்பேஸ் இருக்கனால டைனிங் டேபிள் போடலை. இது இந்த ஒரு செப்பரேட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு டைனிங் ப்ரப்போஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓப்பனாக ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி நம்ம யூபிவிசி இதில் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம கிளாஸஸ் போடலாங்க. ஸ்டோன் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பாதிக்காதுங்க. இந்த ஸ்க்ராட்ச் ஆகிறதோ பெண்ட் ஆகிறதோ எதுவுமே பாதிக்காது. ஏன்னா நம்ம ஹீட்டான பொருள் வெசல்ஸில் வேலை வைக்கும்போது ஷார்ப்பாக வைக்கும்போது கண்டிப்பாக எதாவது ஹோல்ஸ் ஆகும். இதுக்கு மேலே ஸ்டோன் போடுறது ப்ரிஃபர் பண்ணுறது. 2 in ப்ரப்போஸ் அந்த ஹாலில் லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பக்கம் பர்கோலா, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், ஒரு சின்ன ஸ்டோரேஜ்.